எனக்கு சுகர் இருக்கு. ஆனா நான் உட்கார்ந்துகிட்டே என்னோட சுகர் வேல்யூவ குறைக்க முடியுமா அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸர்சைஸ் பண்றனால நம்மளோட சுகர் வேல்யூ கண்டிப்பா குறைக்க முடியும். அது என்ன எக்ஸர்சைஸ் அப்படின்னா சோலியஸ் புஷ்அப் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, நீங்க உட்கார்ந்துகிட்டே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் தான். சிம்பிள் மெத்தட் தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதாவது நீங்க நார்மலா ஒரு சேர்ல கூட உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துகிட்டு உங்களோட கால் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபிளாட்டா வச்சுட்டு, உங்களோட குதிகால் மட்டும் மேல 90 டிகிரி ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டோஸ், அதாவது கால் விரல்கள் பாத்தீங்கன்னா தரையில படுற அளவுக்கு அது பாத்தீங்கன்னா அதை பிரஸ் பண்ணி கால் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்சுலின் அளவை பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க தாராளமா இந்த எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. எதனால அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசத்தை பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நேரம் உங்களால நடக்க முடியல அப்படின்னாலே இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களோட கால் பாத்தீங்கன்னா மசில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எடுத்ததுமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. மைல்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 கவுண்ட்ஸ் வரைக்கும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம்.